குறள் 8. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் என்றால் அறக்கடலாகிய அந்தணனது தாளாகிய புனையை சேர்ந்தார் கல்லது. பிற ஆழி நீந்தல் அரிது என்றால் அதனிற் பிறவாகிய கடல்களை நீந்தல் அரிது. பரிமேலழகரின் உரை குறிப்பு. அறம் பொருள் இன்பமென உடன் எண்ணப்பட்ட மூன்றனுள் அறத்தை முன்னர் பிரித்தமையான் ஏனைய பொருளும் இன்பமும் பிறவெனப்பட்டன. பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாவற்றையும் தனக்கு வடிவாக உடையவன் ஆதலின் அறவாழி அந்தணன் என்றார். அறவாழி என்பதை தர்ம சக்கரமாக்கி அதனுடைய அந்தணன் என்று உரைப்பாரும் உளர். அப்புனையைச் சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலின் நீந்தல் அரிது என்றார். ஆழி என்றால் கடல் என்பது நமக்கு தெரியும். அற ஆழி அந்தணன் என்றால் இறைவன் என்பது பொருள். கடல் போல விரிந்திருக்கின்ற அறங்களை தனக்கு வடிவாக கொண்டவன் என்பதால் அற ஆழி அந்தணன் என்று அழைக்கப்படுகிறார். அறவாழி என்று அறத்தை கூறுகிறார். பிறவாழி என்றால் பொருளும் இன்பமும் என்று கூறுகிறார். பொருளும் இன்பமும் ஆகிய கடல்களை கடக்க வேண்டுமென்றால் அறம் எனும் கடலை கடந்தவர்களால்தான் மட்டுமே முடியும் என்கிறார். எனவே அறக்கடலாகிய இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்தான் மற்ற இரண்டு கடல்களாகிய பொருள் இன்பத்தை நீக்கி வாழ முடியும். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 8. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. நமது கல்விச் செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நமது வாழ்வை வளமாக்கும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள்.